டே 6ல நம்ம பார்க்க போகிறது லாங் அண்ட் ஷார்ட் ஃபெதர் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது குந்தன் ஸ்டோனை இப்படி திருப்பி வச்சுட்டு அப்படியே ட்ரா பண்ணிக்கலாம். இது ஒட்ட வேண்டாம், கடைசியில் ஒட்டிக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்துலேயே ஒரு சின்னதாக ஒரு சின்ன கேப்பில் இந்த கேப்பில் ட்ரா பண்ணிக்கலாம். திரும்பவும் ஒரு 1/4 இன்ச் கேப்பில் ட்ரா பண்ணிக்கலாம். திரும்பவும் 1/4 இன்ச்சோட கொஞ்சம் ஒரு பாயிண்ட் அதிகமாக வர மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ஸ்டோன் வச்சு அந்த அளவுக்கு ட்ரா பண்ணியிருக்கோம். அதுக்கு பக்கத்தில் சின்னதாக ஒரே ஒரு பாயிண்ட்டு கேப்பில் ட்ரா பண்ணியிருக்கோம். அடுத்தது ஒரு 1/4 இன்ச் கேப்பில் ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போது 1/4 இன்ச்சோட ஒரு பாயிண்ட் அதிகமாக ட்ரா பண்ணியிருக்கோம். இந்த லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சில் நம்ம சில்க் த்ரெட் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த சில்க் த்ரெட்டை பாபினில் சுற்றி எடுத்திருக்கேன். 2 த்ரெட்டாக போட்டு தான் லாங் அண்ட் ஷார்ட் வந்து ஸ்டிச் பண்ணுவோம். பாபினில் சுற்றி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த லாங் அண்ட் ஷார்ட் ஃபெதர் ஸ்டிச் போடும்போது சென்டரில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். சென்டரில் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு ஈக்குவலாக வரும். ஃபஸ்ட்டு இந்த லைனில் இருந்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்கிற லைனுக்கு போகிறோம். அப்புறம் அதுக்கும் மேலே இருக்கிற லைனுக்கு போயிட்டு அப்படியே த்ரெட்டை இழுத்து கீழே கொண்டு வரணும். பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி செகண்ட் ஒன் அப்படி தான் ஸ்டிச் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த லைனில் வரணும். கீழே ஒரு லாக் ஸ்டிச். இங்கே மேலே வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் பண்ணுறனால கொஞ்சம் கேப், ஏன்னா இது லாங் அண்ட் ஷார்ட்டு ஃபெதர் ஸ்டிச் போடுறோம், அதனால் கொஞ்சம் கேப் இருக்கணும். ஸோ இந்த ஒரு ஹாஃப் சைடு ஃபுல்லாக இதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த சைடு ஸ்டார்ட் பண்ணிடலாம். சேம் ப்ரொசீஜர். ஃபஸ்ட்டு ஒரு லாக் ஸ்டிச் போடணும். ஸோ மேலே வர அந்த லாங் அண்ட் ஷார்ட்டோட கேப் வந்து ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு சைடும் அதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது இன்னொரு கலர் எடுத்திருக்கேன். இதுக்கு இந்த கேப்பில் வந்து ஸ்டிச் பண்ணணும், அதுக்காக இன்னொரு கலர் எடுத்திருக்கேன். இப்போது பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் போட போகிறோம். ஸோ இங்கே கீழிருந்தே ஸ்டார்ட் பண்ணுறோம். த்ரெட்டு எடுத்து இந்த கேப் இங்கே ஒரு ஸ்டிச்சாக போட்டிருக்கோம் இல்லையா, அந்த கேப்பில் ஸ்டிச் கொடுத்து பட்டன் ஹோல் ஸ்டிச் கீழே கொண்டு வரணும். அந்த கேப்பில் அந்த த்ரெட்டை இழுக்கும்போது என்னென்னா கரெக்டாக அது உள்ளே போயிடும். ஸோ அந்த ரெட்டும் ப்ளூவும் மிக்ஸ் ஆன மாதிரி நீட்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டோன் இங்கே ஒட்டிட்டு இங்கேயும் சுகர் பீட் கொடுத்துட்டு இங்கேயும் ரவுண்ட் பீட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ரெண்டு சைடு சுகர் பீட் கொடுத்து நீட்டாக ஸ்டிச் பண்ணியாச்சு. நீங்களும் இதே மாதிரி லாங் அண்ட் ஷார்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எனக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.